ஹலோ பியூட்டிஃபுல் லேடிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நல்லா ஈஸியான பசங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக் ரெசிபின்னு உங்களுக்கு என்னோடய ஸ்டைலோ ஆனால் ஆந்திரா ஸ்டைலோ தெலுங்கு பொண்ணு சமையலோ உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். சூப்பராக இருக்கும், செய்கிறது ஈஸி, அப்படியே ருசி கூட அதே மாதிரி 100% டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கு கூட நல்லது, பசங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. வெளியே போய் நம்ம காசு வச்சு சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எவ்வளவோ நல்லாயிருக்கும். லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணணும், இந்த ரெசிபி என்னென்ன பொரியல் போட்டு நம்ம இது செய்யலான்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும், செய்கிறது கூட ரொம்ப ரொம்ப ஈஸி. அட் த சேம் டைம் பசங்களும் எல்லோரும் பிடிச்சி சாப்பிடுவாங்க. அப்படியே வீடியோக்குள்ளே போகும்போது யாருக்காச்சும் நம்ம வீடியோஸு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னா இந்த சமையல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னோடய சமையல். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு சேரணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நான் குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில்ஸ் வர வரைக்கும் நான் அதே நல்லா வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே நல்லா ஒரு 2 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி கழுவிட்டோம் இல்லையா, அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இந்த தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றாதீங்க, அதுவே போதும். இப்போது நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். அவல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது மாதிரி பண்ணி வீடியோவில் தெரிகிற மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு கூட நல்லா வேகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸு ஆனியன் இது மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு காரம் உங்கள் இஷ்டங்க. பச்சை மிளகா ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு பச்சை மிளகா இல்லாத ஒரு சமையல் கூட ஆகாது. ஸோ அதனால் நாங்கள் கண்டிப்பாக பச்சை மிளகா ஆட் பண்ணி தான் செய்வோம். இது மாதிரி இந்த கட்லெட் அவல் கட்லெட்னு சொல்லுவோம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணும்னா அந்த ஷேப்பில் நீங்கள் நல்லா ஷேப் பண்ணி இது மாதிரி இது பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்பாகவே நான் பண்ணுறேன். இது மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாம் இதே ஒரே ஷேப்பில் வரணும், ஒரே மாதிரி இருக்கணும். யாராச்சும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் நம்மளுக்கு யாராச்சும் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் செஞ்சு வைக்கணும்னு சில பேர் நினைப்பாங்க. அப்படின்னு நினைக்கும்போது இது மாதிரி நீங்கள் செஞ்சு போட்டால் நல்லா காமெண்ட் கொடுக்கும். நல்ல காமெண்ட் நம்மளுக்கு ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் கொஞ்சம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கிட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்படியே பிரெட் க்ரம்ஸ் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்ட இல்லைன்னா பிரெட்ஸ் ஒரு 4 பிரெட் மிக்சியில் போட்டு இது மாதிரி பிரெட் க்ரம்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ அந்த நம்ம ரெடி பண்ணியிருக்கிற கட்லெட் ஃபஸ்ட்டு அந்த கார்ன்ஃப்ளோர் தண்ணியில் நல்லா கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் இது மாதிரி நல்லா கோட்டிங் கொடுக்கணும். கோட்டிங் கொடுத்து எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுக்கணும். என்னோடய லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புரியலன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். என்னென்னா எனக்கு உங்களுக்கே தெரியுது இல்லையா, நான் தெலுங்கு பொண்ணுன்ட்டு. அதனால் நான் எனக்கு வந்த சமையல் உங்களுக்கு கற்றுக் கொடுங்க நான் ஒரு இதுதான் எனக்கு. அதனால் நான் வரலைன்னா கூட கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. என்னென்னா வராது, என்ன பண்ணுறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அதனால் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டு நல்லா எடுத்துக்கிட்டோம்னா இது மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து இது மாதிரி சர்வ் பண்ணிட்டோம்னா பசங்களும் நல்லா பிடிச்சி சாப்பிடுவாங்க, நம்மளுக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.